காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வியாபாரம் பண்ணாலும் வெறும் 100 ரூபாய் தான் தம்பி கிடைக்கும். அதுவே ஒரு சில நாள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொன்ன பாட்டியை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நானும் திண்டிவனம் வரைக்கும் போயிருந்தேங்க. அப்போதாங்க கோயில் அந்த பாட்டியை பார்த்தேன். சரி வண்டி எடுத்து அந்த பாட்டிகிட்ட நானும் போய் பேசினேங்க. என்ன பாட்டி எதாச்சும் சாப்பிட்டீங்களா பாட்டின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சாப்பிட்டப்பா பேரண்டி நீ சாப்பிட்றியாப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது கேட்டோடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. சரிங்க பாட்டி வியாபாரம்லாம் எப்படி போகுது பாட்டின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைப்பா ஒரு சில நாள் போவோம் ஒரு சில நாள் போகாது. இதை வச்சு தான்ப்பா என் பொழப்பை பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் வர வருமானத்தை நான் சாப்பாட்டு செலவுக்கும் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்ப்பா. அப்படியே வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்கி வந்துடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரிங்க பாட்டி இதை கையில் செலவு கொஞ்சம் வச்சுக்கோங்க, என்னால் முடிஞ்சது இது ஒரு நாளைக்கு இதை வச்சுங்க பாட்டி, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியை கூப்பிட்டு நானும் இந்த புடவையை கையில் கொடுத்தேங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துருங்க மக்களே. அதுக்கப்புறம் நானும் அந்த பாட்டிக்கிட்ட சரிங்க பாட்டி நான் அடிக்கடி இந்த பக்கம் தான் வருவேன், வந்தானா கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க.